வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம். வாங்க, இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ராமநாதபுரம் கருவேல் மரம், சீவக்கரும்பேல மரத்தையெல்லாம் அழிச்சு இந்த மாதிரியான ஒரு இயற்கை பண்ணையை உருவாக்கியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த மண்ணுல இந்த மாதிரியான ஒரு இயற்கை பண்ணையை உருவாக்கி எல்லா மரங்களும் சொல்லுவாங்க. ராமநாதபுரம் வந்து வறட்சியான மாவட்டம், மண்ணு வந்து சரியில்லை, எந்த மரமும் வளராதுன்னு. இங்க இல்லாத மரமே கிடையாது. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். தொடர்ந்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிஞ்சிடும். இயற்கை பண்ணை வைக்க போகக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக அமையும். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை பண்ணை. வேற எங்கேயும் இல்லைங்க. வேற வந்து என்ன சொல்லுவாங்க, தேனி, கம்பம் அங்கெல்லாம் இல்லை, ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு காடை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணை. இந்த மாதிரியான ஒரு பண்ணை சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் இளைஞர்கள் இந்த வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கு. இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நிறைய விவசாயம் பண்ணணும்னு இளைஞர்கள்லாம் முன் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளு தான் நானும் ஒரு ஆளு. அதற்காகத்தான் நான் இதை வந்து பார்வையிடுறதுக்காக வந்தேன். நீங்களும் ராமநாதபுரம் இளைஞராக இருந்தா உங்களையும் ஒரு நாள் அழைத்து இதையெல்லாம் காமிக்கிறேன். நான் சாத்தியம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளி. இந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல நம்ம இந்த மாதிரியான ஒரு இயற்கை பண்ணையை அமைக்கணுன்றதான் என்னோட வாழ்க்கை லட்சியம். வாங்க போகலாம், உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்பா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, எனக்கு தெரியாது. நீ மெதுவாவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் பேசுறப்ப கிட்ட வந்துடுறேன்ல. நீ மெதுவாவா, ஆட்டாம. நாங்க வேகமா கூட போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லா விதமான விவசாயங்களும் நடக்குது. எல்லா விதமான மரங்களும் வளர்க்குறாங்க. இதுக்கு தண்ணி எப்படி வருது, இது எப்படி வந்து கட்டமைச்சிருக்காங்க. இது ராமநாதபுரத்துல எங்கேயுமே தண்ணி இல்லாதப்ப வருஷம் முழுக்க இங்க மட்டும் எப்படி இயற்கையா செல்வ செழிப்பா இருக்கு, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அப்பா, தண்ணி போய் மீன் இருக்கா பாப்போம். மீன். சரி, கீழே இறங்கி பாப்போம். சரி வாங்க, கீழே இறங்கலாம். இப்ப கீழே இறங்கி பாப்போம். இப்போ கீழையா? கீழே தண்ணி கிடக்குப்பா, இறங்க முடியாது. மீன் இருக்கா பாக்குறதுக்கு? மீனே காணும், ஒன்னும் காணும். இப்ப பாத்தீங்கன்னா, இத வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். இடத்த வந்து 8 அடி 8 அடியா விட்டு நடுவுல வந்து ஒரு பள்ளம் தோண்டணும் அப்படின்னு என்னோட இந்த பள்ளத்தை தண்ணியை காமிங்க பாட்டி. 2 மீன் போச்சுப்பா. ஓகே, அப்போ அங்கிட்டு ஃபுல்லா அப்படி. ஓகே, இப்போ நண்டுக்கு தெரியுதா? தண்ணி தெரியுதா? தண்ணி தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தண்ணி இருக்கு. இங்கே இப்போ மட்டும் இல்லைங்க, வருஷம் முழுக்க தண்ணி கிடக்கும். இதை ஒரு பாத்தியா வெட்டி இதுல வந்து தண்ணியை உருவாக்கி இந்த சுத்தி பார்த்தீங்கன்னா மரங்களை எல்லாம் வச்சு வளர்த்துருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு படி நம்ம உருவாக்கிட்டோம்னா நீங்க தண்ணிக்கு கவலைப்படவே வேண்டாம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் 3-4 வருஷம் கூட தாக்கு பிடிக்கக்கூடியது. நீங்க இந்த மரங்களுக்கெல்லாம் தண்ணியே விட தேவையில்லை. மழை காலங்கள்ல இந்த தண்ணிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிரம்பிடும். இதுல என்ன பண்ணணும்னா, இந்த ஓடை மாதிரி இருக்கு இல்லையா, சின்னதா ஒரு 3 அடிக்கு வெட்டணும் ஓடையா. இதுல இந்த மரங்களுடைய குப்பைகள்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுறணும். இங்க இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் கிடக்கும். கேமரா கொண்டு வாங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி குப்பைகளை உள்ள போட்டுறாங்க. இப்போ நீங்க இது அப்படியே ஒரு சுத்தி பாருங்க. இது சாத்தியம் இல்லைன்னு யாராவது சொன்னா நம்பலாமா? அப்படியே ஒரு கேமரா வச்சு ஒரு சுத்துங்க. மெதுவா
மெதுவா சுத்து. இது இருக்கட்டும்.